அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், விண்டோஸ் 10இல் எப்படி ஒரு யூசர் அக்கவுண்ட் திறக்கலாம் என்று பார்ப்போம். முதலில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வருகின்ற செட்டிங் என்பதை கிளிக் பண்ணவும். அதில் இருக்கும் அக்கவுண்ட்ஸ் என்பதை கிளிக் பண்ணவும். அதன் பிறகு பாருங்கள், இடது பக்கத்தில் ஃபேமிலி அண்ட் அதர் யூசர்ஸ் என்று இருக்கும், அதை கிளிக் பண்ணவும். கிளிக் பண்ணிவிட்டு வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோ ஃபேமிலி அதர் யூசர்ஸ் என்று இருக்கும். அதில் அதர் யூசர்ஸ் என்பதுங்களில் add someone else to this PC என்பதை கிளிக் பண்ணவும். கிளிக் பண்ண பிறகு பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட்னு சொல்லி ஒரு விண்டோ வரும். அதில் ஐ டோன்ட் ஹேவ் திஸ் பர்சன்ஸ் சைன் இன் இன்ஃபர்மேஷன் என்கிறத கிளிக் பண்ணவும். பிறகு கிரியேட் அக்கவுண்ட்னு சொல்லி ஒன்று வரும். அதில் add a user without a Microsoft account என்கிறத கிளிக் பண்ணுங்கள். பிறகு பாருங்கள், அதில் who is going to use this PC என்கிறது கீழே இதை யார் யூஸ் பண்ண போகிறாவோ அவருடைய பெயரை கொடுக்கவும். நான் உதாரணத்துக்கு கெஸ்ட் 1 சொல்லி கொடுத்துருக்கிறேன். பிறகு உங்களுக்கு பிடித்த பாஸ்வேர்டை கொடுங்க. அதுக்கு கீழே ரீடைப் என்று சொல்லி இருக்கும், திரும்பவும் அதே பாஸ்வேர்டை கொடுங்க. அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமென்னு சொன்னால் அது எடுக்காது. அப்போ ஒரே பாஸ்வேர்டை மேலுக்கு ஒரு தரம் கொடுத்துட்டு அதை ரீடைப் சரியானதை கொடுத்தா தான் அது எடுக்கும். பிறகு 3 செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கும். அதாவது இது ஏன் கேட்குதுன்னு சொன்னால், நமக்கு இந்த யூசருக்குரிய பாஸ்வேர்ட் மறந்தால் இந்த கொஸ்டினை கொடுத்து அதுக்குரிய ஆன்சரை கொடுப்பது மூலமாக நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை லொக்கின் பண்ணி போகலாம். அதுக்காக தான் இந்த கொஸ்டின்கள் கேட்குது. அப்போ அதில் உங்களுக்கு விரும்பிய 3 கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்சரை கொடுத்துட்டு ஒரு இடத்த சேவ் பண்ணி வைங்க. நான் சேம்பிளுக்கு எஸ்ன்னு சொல்லி ஆன்சரை கொடுத்துருக்குறேன். ஆன்சரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய யூசர் அக்கவுண்ட் க்ரியேட் ஆகிடும். அதில் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் add someone else to this PC என்பதன் கீழே நீங்கள் திறந்த யூசர் அக்கவுண்ட் அதை காண்பிக்கும். இப்போ நான் திறந்த கெஸ்ட் 1 என்கிறத எனக்கு காண்பிக்குது. பிறகு நீங்கள் அதுக்கு எப்படி அதுக்குள் என்டர் ஆகலாம்னு சொன்னால் ஸ்டார்ட் பட்டனுக்கு திரும்ப வரணும். ஸ்டார்ட் பட்டனுக்கு வந்து அதில் பாருங்கள், என்னுடைய அட்மின் யூசர் நேம் FMD இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே இந்த இருக்குது கெஸ்ட் 1 இருக்குது. அப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் புதிய யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகலாம்.